சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஜூன் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்க்கலாம். இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் விருச்சிக ராசியில் ஆரம்பித்து வாரத்தின் முடிவில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல் இந்த வாரத்தினுடைய சந்திராஷ்டம ராசிகள் என்று சொல்லும் பொழுது மேஷ ராசியிலிருந்து கடகராசி வரைக்கும் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. சிறப்பு நாட்களாக திங்கட்கிழமை சோமவாரத்தில் வரக்கூடிய ஆனி பௌர்ணமி மற்றும் இந்த வாரத்தில் சந்திரன் ஸ்ரவண நட்சத்திரத்தில் சஞ்சாரம், அடுத்ததாக வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி திதியாக அமைகிறது, சங்கடஹர சதுர்த்தி. இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இந்த வார ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் சுபங்களை தவிர்க்கலாம். இந்த வாரம் முழுவதுமே இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் இந்த வாரத்தில் தீரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்களும் இந்த வாரத்தில் தீரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மன நிம்மதியுடன் இருக்கக்கூடியதாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், தாயார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த வாரம் குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷத்தையும் காணலாம். மேஷராசி நேயர்களுக்கு வியாபாரம் தொழில் போன்ற விஷயங்களில் மனதளவில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு திடீர் பண வரவு வரலாம். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதும் மற்றும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளையும் இந்த வாரம் வசூல் செய்ய ஏற்றதாகவே அமைகிறது. இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். வியாழக்கிழமை அன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் விரதம் இருந்து பெருமாளை வணங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கான ஒரு முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும். மருத்துவ ரீதியாக சிகிச்சை எடுப்பவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் வரலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரத்தில் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வரலாம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமையன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. இந்த வாரத்தில் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது. சந்திரன் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் அமையும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் உங்கள் குடும்பத்தை சார்ந்த விஷயங்களில் மன நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களினுடைய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாட்களாகவும் அமைகிறது. இந்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் உங்கள் பழைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் உங்களினுடைய பழைய வாழ்க்கையை பற்றி பேசுவது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆன்மீக ஆர்வங்கள் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் மத குருவை சந்திப்பதோ அல்லது ஆன்மீகவாதிகளை சந்திப்பதோ அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவது மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகளும் தீரக்கூடியதாகவே அமைகிறது. எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமை அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரனின் சஞ்சாரம் சற்று அலைச்சலை அதிகமாக கொடுக்கும். இந்த வாரம் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. சனிக்கிழமை அன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்வது மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினால் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் உங்களினுடைய பழைய நண்பர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு
4ஆம் இடத்திற்கான புத பகவான் ராசியில் இருப்பது பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. குடும்பத்தில் சகோதர சகோதரிகளினுடைய அன்பையும் பாசத்தையும் பெறலாம். குடும்பத்தில் சொத்து தகராறுகள், சொத்து சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மனக்குழப்பங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரம் மற்றும் சுப காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறும். பல காலமாக இருந்து வந்த ஒரு வித மனக்குழப்பங்களும் மாறலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு மன சாந்தி ஏற்படக்கூடியதாகவே அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். பல காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் ஓயும். உற்றார் உறவினர்களிடத்தில் நல்ல பேரும் புகழும் வரக்கூடியதாகவே இருக்கும். அந்தஸ்துகள் மற்றும் குடும்பத்தில் பொருளாதார உயர்வு இது போன்றவற்றில் சற்று குழப்பங்கள் இருக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சஞ்சாரத்தில் பிள்ளைகளால் மனக்லேசங்களும் மனக்குழப்பங்களும் வந்து போகும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனபாரம் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விதமான பிரச்சனைகளுக்கு, குடும்ப பிரச்சனைகளுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை அணுகுவது நல்லது. 3வது நபரோ அல்லது முகம் தெரியாத நண்பர்கள், சிறிய காலத்தில் பழகின நண்பர்கள் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையை அதிகரிக்கலாம். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் சின்ன சின்ன மனப்போராட்டங்கள் வாரத்தில் வந்து போகும். திங்கட்கிழமை பௌர்ணமி அன்று குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் குலதெய்வ கோவிலில் அன்னதானம் செய்வதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப போராட்டங்கள் தீரும். இந்த வாரத்தில் உங்களினுடைய மனபாரங்கள் தீர குடும்பத்தில் பெரியவர்களின் அனுகிரகத்தை பெறலாம். திங்கட்கிழமை சோமவாரம் உங்களுக்கு மிகவும் சிறந்தது. இந்த பௌர்ணமி திதியில் சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் சந்திர பகவான் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த வாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனியினால் இதுவரையில் இருந்து வந்த குடும்ப பிரிவினை ஒன்று கூடக்கூடிய ஒரு காரணம் ஏற்படும். பல நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் வந்து குடும்பத்துடன் இணைவது மனதில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் இந்த வாரம் கொடுக்கும். ஆன்மீக ஆர்வங்கள், ஆன்மீக தலைவர்களின் சந்திப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் புதிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த தொடர் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். இந்த வாரத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பது உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கன்னிராசியில் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இதுவரையில் இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். பல நாட்களாக உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் தீர்வுகள் கிடைக்கும். இந்த வாரம் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல உயர்வும் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நாளில் பெருமாளை வணங்குவதும் திருவோணத்தில் விரதம் இருப்பதும் கன்னிராசி அன்பர்களுக்கு பெருமாள் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய சஞ்சாரம் கிரகங்கள் மிகவும் சாதகமாகவே அமைகிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் 2 பின்பு 3 4 5 இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும். புதிய வியாபாரங்கள் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு. இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களும் ஒரு நல்ல முடிவிற்கு வரக்கூடியதாகவே அமையும். பொன் பொருள் சேர்க்கை மற்றும் கொடுக்கல் வாங்கல் இது அனைத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் தீர்க்கலாம். இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு
உங்களினுடைய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது. இந்த சந்திப்பு குடும்ப சண்டைகள் மற்றும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது இந்த வாரம். சந்திரன் சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வாரத்தின் மத்தியில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் எல்லை தெய்வத்தையும் வணங்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மிகவும் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சண்டைகளும் கூட்டு தொழில், வியாபாரம் மற்றும் கணவன் மனைவி இடையே வந்து போகலாம். இந்த வாரம் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாகவே இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. பிரிந்த குடும்பங்கள், உற்றார் உறவினர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேருவது மன ஆறுதலை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் கிடைக்கும். சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் மத்தியில் உங்களிடத்தில் இருப்பதனால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாக அமைகிறார்கள். இந்த வாரம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மறைமுக எதிரிகளால் சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக அரசியலில் இருப்பவர்களுக்கும் அரசாங்க பதவியில் உயர் பதவி வகிப்பவர்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இந்த வாரத்தின் மத்தியில் வந்து போகும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் உங்களினுடைய மனபாரங்கள் தீரலாம். குடும்பத்திலேயும் பல வகையான குழப்பங்கள் ஒரு வகையான ஒரு முடிவிற்கு வரும். சொத்து தகராறுகள், உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு பகை மாறும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்களும் மாறும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். புதன் மற்றும் வியாழக்கிழமை சாதகமான நாட்களாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கூட்டு தொழில் முயற்சி வெற்றியை தரும். புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் சாதகமானவை. குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், வேலைக்கு விண்ணப்பம் செய்தல், அது சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பது பெருத்த ஆனந்தத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல் தீரும். இந்த வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சந்திரனின் சஞ்சாரமானது மிகவும் சாதகமாகவே அமைகிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் லாபம் மற்றும் 12 ஜென்மம் 2 இந்த சஞ்சாரத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு வாரமாக இருப்பதனால், குரு சந்திர யோகமும் இருப்பதனால் இவர்கள் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யலாம். பல நாட்களாக சனி பகவானால் இருந்து வந்த தொல்லைகள் இந்த வாரத்தில் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினை ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவதும் மற்றும் ஒரு வகையான மனக்குழப்பங்கள் தீருவதற்கும் வழிவகுக்கும். இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு பல வகையான முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனி காலமாக இருப்பதும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சற்று செலவுகளை அதிகரிக்கலாம். பல நீண்ட காலமாக இருந்து வந்த மனபாரங்களும் இந்த வாரம் தீரும். செவ்வாய்க்கிழமை அன்று நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது கும்பராசி நேயர்களுக்கு நன்மையை தரும். 2ஆம் இடத்தில் சனி பகவானும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் மற்றும் புதனும் கும்பராசி அன்பர்களுக்கு வெகுவாகவே ஒரு நல்ல மன நிம்மதியை கொடுப்பார். இந்த வாரத்தில் கும்பராசி நேயர்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும். உங்களுக்கு நீண்ட காலமாக பிறரிடத்திலிருந்து வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். திங்கட்கிழமை சோமவாரத்தில் இந்த பௌர்ணமி திதியில் குலதெய்வத்தை வணங்கலாம்.
உங்களுக்கு ஒரு மன நிம்மதி வருவதோடு மட்டுமல்லாமல் ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மனக்குறைகள் இல்லை. சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறது. 9, 10, 11 மற்றும் 12 ஆகிய இடங்களில் சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தில் காணலாம். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். பல காலமாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டம் தீரும். குடும்பத்தில் பல வகையான ஒரு மன நிம்மதி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வாரம் பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு நற்செய்திகள் உண்டு. நீண்ட காலமாக உங்களினுடைய குடும்பத்திலேயும் சரி, உங்களுக்கும் குழந்தை பேறு மற்றும் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகளும் இந்த வாரம் வரும். மனதளவில் சஞ்சலங்கள் தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களுக்கு முன் தொலைந்து போன பொருட்கள் இந்த வாரம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் மற்றும் குருவும் நேர் பார்வையில் இருக்கக்கூடிய காலம் சாதகமானது. லாபத்தில் சந்திரன் உங்களுக்கு புதன் மற்றும் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் இருப்பதனால் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாட்களில் எந்த காரியங்கள் எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு புதிய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதும் மற்றும் பேச்சுவார்த்தைகளும் புதன் வியாழனில் வைக்க உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வியாழக்கிழமையன்று நவகிரக குருவை வழிபாடு செய்தால் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வாரத்திற்கு பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.